இருதயங்கிறது ஒரு நிலம். அந்த நிலத்துல எந்த தாட்டு விழுகிறதோ அதுக்கு எந்த எண்ணத்தை விடுறீங்களோ கொஞ்சம் நல்ல மரமாக, செடியாக, விதை பலனாக வரும். ஒவ்வொரு வசனமும், ஒவ்வொரு வேர்டும் தாட்டை கண்டெய்ன்மெண்ட் இருக்கு. எண்ணங்களை கண்டெயின் பண்ணி இருக்கிறதா வசனம். ஒரு வார்த்தை பேசப்படுகிறதுனா வார்த்தை பேசப்படலை, அதுக்குள்ள என்ன வருகிறது? ஒரு எண்ணம் கன்வே பண்ணப்படுகிறது. ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் எண்ணங்கள் உள்ளடக்கிதான் இருக்கிறது. நான் பேசுகிற லாங்குவேஜ் உங்களுக்கு புரியலை, ஆனால் நான் சிறப்பான ஒரு எண்ணத்தை உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் பேசுகிறது தலகால் புரியலை அப்படின்னா உங்களுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா என்னுடைய தாட்டு உங்களுக்குள்ள கன்வே பண்ணப்படலைன்னு அர்த்தம். நான் சொன்னது புரியுதுங்களா? ஏதோ ஒரு காரியத்தை எண்றீங்க, ஏதோ காரியத்தை சிந்திக்கிறீங்க, அது பிரச்சனையா? பிரச்சனை. நீங்கள் எண்ணுகிறதை அப்படியே தீவிரமாக சிந்திச்சிங்கன்னா அதனுடைய பலன் உங்கள் வாழ்க்கையில் வெளியே ஆரம்பிச்சிடும். என்னத்தாங்க செஞ்சேன், செய்யலை இல்லை, கொஞ்ச நாள் செயல் வடிவத்துக்கு வரும். எண்ணங்கள் செயலுக்கு கொஞ்ச நேரத்தில் வரும். எண்ணங்களை நீங்கள் முகர முடியாது, எண்ணங்களை பார்க்க முடியாது. ஆனால் எண்ணங்கள் விதையாக விதைக்கப்பட்டதென்றால் கொஞ்சம் நல்ல பதிலாக வர ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நாள் செழிப்பின் பதிலாக இருக்கும், வறுமையின் பதிலாக இருக்கும். என்ன எண்ணம் விதைக்கப்படுகிறதோ விதைப்புக்கேற்ற அறுவடை உண்டாகும். சில காரியங்களை கேட்க அழகாக இருக்கும், ஆனால் உள்ள இருக்க எண்ணம் தப்பாக இருக்கும். பார்க்க அழகாக இருக்கும், ஆனால் உள்ள இருக்க எண்ணம் தப்பாக இருக்கும். ரசிக்க அழகாக இருக்கும், ஆனால் உள்ள இருக்க எண்ணம் தப்பாக இருக்கும். பொழுதுபோக்கு தாங்க பார்த்தேன், பொழுதுபோக்கு தான் பார்த்தீங்க, அது பொழுதுபோக்குக்குள்ள ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள கன்வே பண்ணப்படலையா? கன்வே பண்ணப்படுகிறது. ஒரு தாட்டு உங்களுக்குள்ள விதைக்கப்படுகிறது. அதே மாதிரி கர்த்தருடைய வார்த்தை ஒரு ஆளை சரியா பிரசன்னம் பண்ண தெரியல, ஆனால் ஒரு தாட்டை கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அது உங்களுக்கு வாழ்க்கையில் விளைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும். நான் சொன்னது புரியுதாங்க? சுமித் விக்கில் சொல்லிட்டு ஒரு மனுஷர் இருந்தார். அவர் படிப்பறிவு இல்லாதவர். அவரோட பேரை எழுதுறதுக்கு ஒய்ஃப் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, பேரை எப்படி எழுதுன்னு சொல்லி. அவர் ஆனால் மிராக்கிள் பண்ண 20 பேருக்கு உயிரோட எழுப்பின மனுஷன். அவர் ஒருத்தருக்கு லெட்டர் எழுதினார். லெட்டரை எழுதிட்டு படித்தவர் சொல்லியிருக்காரு, பரிசுத்த ஆவியானவர், ஹோலி ஸ்பிரிட்டுங்கிற வார்த்தை 7 இடத்துல 7 வித்தியாசமான ஸ்பெல்லிங் இருந்திருக்கு. அவர் கேட்டிருக்காரு, நான் ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி தான் சொன்னேன்னு உனக்கு புரிஞ்சான்னு கேட்டார். புரிஞ்சிருச்சுல, விட்டுரு, நான் சொன்ன மேட்ரு உங்களுக்கு புரியுதுல்ல, அவ்வளோதான் வார்த்தை. என்ன எண்ணங்கள் உள்ள போகுது? சினிமா பார்க்கலாமா? பார்க்கலாம். சினிமா பாட்டு கேட்கலாம். களியாட்டம் ஆடலாம். எண்ணங்கள் உள்ளே புகாத வரை பார்க்கலாம். ஆனால் எண்ணங்கள் உள்ள புகழன்னு சொல்லுங்க. குடும்பத்தில் சண்டை போடுறது எப்படி தான் நாடகத்தை சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு கல்யாணத்தை ஆரம்பிக்கிறாங்க, நிச்சயத்தில் ஆரம்பிக்கிறாங்க. நான் இது வரைக்கும் ஒரு நாடகம் பார்த்ததில்ல, சும்மா குத்து மதிப்பாக போடுறேன். நிச்சயத்தில் நாடகத்தை ஆரம்பிக்கிறாங்க, 10 வருஷம் ஆனால் கூட அந்த பிள்ளை கல்யாணம் மாட்டுக்கு. ஏன்னா பிரச்சனைகள் ஓடுதுல, அதே பிரச்சனைகள் நம்ம தாட்டு கன்வே பண்ணப்படுகிறது. எண்ணங்கள் முக்கியமா? முக்கியம். ஏன் சொன்னாருங்க, அவருடைய எண்ணங்களை அவர் அறிந்துங்கிற வார்த்தை அடிக்கடி வருது. படிச்சது இல்லையா? அவருடைய நினைவுகளை அறிந்தார், அவருடைய எண்ணங்களை பர்சீவ் பண்ணார் என்று. அப்போ எண்ணம் முக்கியம் தானே? முக்கியம். எண்ணம் முக்கியமாக இருக்கிறதுனால என்ன எண்ணங்கள் உள்ள போகிறதும் கவனமாக இருங்க, என்ன நீர் பாய்ச்சுகிறதுல கவனமாக இருங்க, உங்கள் வீட்டில் என்ன படம் ஒட்டி இருக்கிறதுல கவனமாக இருங்க. இந்த படத்தை பார்த்தாலும் படம் மட்டுமா பார்க்குறீங்க? அது உங்களுக்கு எண்ணத்தை கன்வே பண்ணுது. வார்த்தைகள்ங்கிறது வெறும் கர்த்தருடைய வார்த்தையும் சரி, பிசாசுடைய வார்த்தைங்க வெறும் வார்த்தை இல்லைங்க, தாட் கன்வே பண்ணுது. தேவனுடைய வார்த்தை ஜீவனுக்கு ஏதுவான எண்ணங்கள், பிசாசுடைய வார்த்தைகள் மரணத்துக்கு ஏதுவான நினைவுகள். அப்போஸ்தலர் 19:18 வாசிப்போம். விசுவாசித்தவர்கள் அநேகர் வந்து தங்கள் செய்களை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். மாய வித்தைக்காரராக இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லோருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார். காஸ்ட்லியான மாய வித்தை புத்தகம் அதெல்லாம் கொண்டு வந்து எரிக்கிறான். காஸ்ட்லி. 50,000 வெள்ளிக்காசுன்னு இருக்கு. இன்னைக்கு காட்டிலும் அன்னைக்கு ரொம்ப காஸ்ட்லி.
இல்லை இவ்வளோ பணம் கொடுத்து வாங்கிட்டோமே, அது எதுக்கு தூக்கி போட்டுக்கிட்டு? தூக்கி போட்டு எரிச்சிட்டான். பழைய கடை கூட போடலைங்க, எரிச்சிட்டான். அது வீட்டில் இருந்தானே, அதை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு எண்ணத்தை உள்ளே கன்வே பண்ணும். வீட்டில் என்ன படம் ஒட்டியிருக்கு அதெல்லாம் முக்கியங்க. என்ன சீனரி ஒட்டியிருக்கீங்க எல்லாமே முக்கியம். அதெல்லாம் உங்களுக்குள்ள வெறும் இல்லை, தாட்டை கன்வே பண்ணும். ஏன்னா இருதயங்கிறது ஒரு நிலம். அந்த நிலத்தில் எந்த தாட்டு விழுகிறதோ, அதுக்கு எந்த எண்ணத்தை விடுறீங்களோ, கொஞ்ச நாளில் மரமாக, செடியாக, விதை பலனாக வரும். அதுபோல் கர்த்தருடைய வார்த்தை விதைங்க. அது அழிவில்லாதது, இன்றைக்கு நிற்கக்கூடியது, உருவாக்கக்கூடியது, சகலத்தையும் தாங்கக்கூடியது. அதை விதைங்க. வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இது பிரதானமாக எண்ணி பாருங்க. உங்களையும் கர்த்தர் பிரதானமாக வாழ வைப்பார்.